என்னண்டா பிரச்சனை எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு காலில் சரியா இதுக்கு மருந்து ஒன்று எடுக்கணும் நான் முதல் கொழும்புல வேலை செய்தேன் நான் இப்போ என்கிட்ட காசு இல்லை அதனால் நான் ஒரு நாடகம் ஒன்று நடித்து எனக்கு ஒரு அவார்டு ஒன்று தந்துருக்குறாங்க இதை விற்கலாம்னு வந்திருக்கிறேன் இதை எடுத்துகிட்டு எவ்வளோ தருவீங்க எனக்கு இது என்ன இது எனக்கு நான் ஒரு நடிப்பு ஒன்று நடித்ததுனால எனக்கு யூடியூப் கம்பெனியால் தந்த ஒரு அவார்டு உண்டு இப்போ கூட எவ்வளோ தருவீங்க எடுத்துகிட்டு உங்களோட பெருமதியை சொல்லுங்களேன் இப்போ நம்மகிட்ட இல்லையே இல்லை எவ்வளோ பெருமதியாக இருக்க மட்டும் சொல்லுங்களேன் எனக்கு தெரியாது எனக்கு சாதாரணமாக உங்களோட மதிப்பும்படி எவ்வளோ மட்டில் வரும் தொட்டு பாருங்களேன் பிடிச்சி தூக்கி பாருங்களேன் இது ஃபுல்லாக வெள்ளி ஒரு 50,000 வருமா 50,000 வருமா வா ரைட் ஓகே தேங்க்யூ உங்களோட பேர் என்ன இந்த பேர் ரஞ்சனா நான் ஒரு யூடியூப் சேனலோடு செய்கிறேன் சரியா எனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்ததுக்கு பிறகு எனக்கு தந்த ஒரு அவார்டு தான் இது சரியா இப்போ அதை செலிப்ரேட் பண்ணலாம்னு ஒரு சின்னதாக ஒரு கதையை ஒன்று எடுத்துகிட்டு தான் வந்தது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம்ண்டு 50,000 பெருமதியாக இருக்காது 50,000க்கு மேலே போகும் சரி ஓகே இது என்னுடைய சின்ன கிஃப்ட் சரியா வச்சுக்கொள்ளுங்க இந்தாங்க ஓகே சரியா ஓகே நன்றியா நான் என்னென்னு தெரியுமா இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செய்கிறேன் இதில் வந்து நான் தெரியாத விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஏடிவிஎல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி தம்பி இந்த பேப்பர் கொடுங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் முதலாவது நன்றி தெரிவித்துக் கொள்ளணும் அதே மாதிரி நம்மளோட சேனலில் இவ்வளவு காலமும் நம்மளோட நிகழ்ச்சிகளை வரவேற்று நம்மளுக்கு கமெண்ட்டுகளை போட்டு நிறைய பேர் ஏசி இருந்தாங்க அவங்களுக்கும் மிகவும் நன்றி என்னுடைய இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே என்னோட அன்பாக இருந்தாங்க ஸோ அனைவருக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காட்டப்படுறேன் என்ன தெரியுமா இன்றைக்கி நான் முகத்தில் ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது தானே வளமையாக சிரிப்பு இருக்கும் தான் இன்றைக்கும் ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது இந்த சிரிப்புக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன தெரியுமா இன்றைக்கி நான் குத்தி கிழிக்க போகிறேன் எதை தெரியுமா இதைத்தான் என்ன தெரியுமா இதுதான் 100K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக வேண்டி நமக்கு யூடியூப்பால் ஒரு வெள்ளி பதக்கம் ஒன்று அனுப்பியிருக்காங்க சரியா இந்த பதக்கத்தை கொண்டு வந்து பல மணி நேரங்கள் ஆகிட்டு ஆனால் இந்த பதக்கத்தை நான் உடைக்கலை ஏன்னு தெரியுமா இதை உடைக்கிறது நீங்கள் தான் ஸோ நீங்கள் என்கிட்ட கிட்ட இல்லாட்டியும் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உடைக்க போகிறீங்க சரியா எல்லோரும் பிடிச்சிக்கொள்ளுங்க கத்தியை நல்லா பலமாக பிடிங்க வாங்க வந்து பிடிங்க ரைட் பிடிச்சாச்சா ரைட் வெட்டுவோமா உடைப்போமா ரைட் ஓகே ஸ்டார்ட் ஒன்று முடிஞ்சு ரெண்டாவது நல்ல பலமாக பிடிக்கணும் என்ன கை ஆடுது ரைட் ரெண்டாவதையும் உடைச்சாச்சு அடுத்தது எங்கப்பா இருக்கு ரைட் ஓகே இந்த இருக்கு பிடிங்க நீங்கள் உங்களுக்கு தான் நீங்கள் தான் உடைக்க போகிறீங்க ஐயையோ உடைய மாட்டேங்குதே சாரி காய்ஸ் இப்படி போடுவோம் கத்தியே பிடிங்க ஓகே ஓகே உடைச்சிட்டோம் இப்போ இதை நாங்கள் திறந்து பார்க்கலாமா டிக்கிட்டிங் என்ன இருக்கு உன்னையும் காணலையே காய்ஸ் கருப்பாக இருக்கு ஓகே நம்ம பட்டனை பார்த்தீங்கன்னா என்ன நம்மளை யூடியூப் ஏமாத்திட்டாங்க பஞ்சு அனுப்பி வச்சுருக்காங்க ஓகே கருப்பு பஞ்சு ஒன்று இருக்குது சரி அடுத்ததாக என்ன இருக்குன்னு சொன்னால் ஒரு கார்டு ஒன்று இருக்குது என்ன கார்டு இது ஓகே இதில் ஏதோ ஒரு வெப்சைட் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஏதோ ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது சரி இந்த கார்டை நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன் ரைட் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்திருக்குது இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேட் வந்திருக்குது இந்த சர்டிஃபிகேட்டில் வந்து அதாவது யூடியூபோட சிஇஓ யூடியூப் நிறுவனத்தினுடைய சிஇஓ சைன் பண்ணி நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் டு யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு முதலாவது சப்ஸ்கிரைபர் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க நிச்சயமாக எனக்கு ஞாபகம் இருக்குது யாருன்னு சொன்னால் நான் இந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி என்கிட்ட விது அப்படின்னு சொல்லி ஒரு
என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பனாக எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய மாணவனாக எடுத்துக்கொள்ளலாம், என்னுடைய சிஷ்யனாக எடுத்துக்கொள்வேன். அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் அவரும் எனக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறாரு. சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய சகோதரனாக, சில சந்தர்ப்பங்களில் என்னுடைய நண்பனாக, என்னுடைய எல்லாமாகவும் இருந்த ஒருத்தர் தான் விது, சரண்யான்ற 2 பேர். இவங்க 2 பேரையும் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். ஸோ விது தான் முதலாக என்னுடைய ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர். அவங்க தான் விது, அதை அமர்த்தி விடுங்க விது அப்படின்னு சொல்லிட்டு 100 சப்ஸ்கிரைபர் வரும் வரைக்கும் நாங்கள் 3 மாதமாக காத்து கொண்டிருந்தோம். ஸோ முதலாவது சப்ஸ்கிரைபர் விதுசன். அதே மாதிரி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் யூ ஆர் 100வது சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு யாருன்னு தெரியாது. நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்குற யாராவது 100வதா, நீங்கள் 99 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 100வதா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட பேரை போடுங்க. நிச்சயமாக நான் அதை தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திப்பேன். அதே சொல்லுவேன். அதே மாதிரி யூ ஆர் 1000 சப்ஸ்கிரைபர், 1000வது சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு 1000வது சப்ஸ்கிரைபர் யார் அப்படின்றது தெரியாது. நிச்சயமாக 7 மண்டா நீங்கள் 1000வது சப்ஸ்கிரைபராக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு என்ன செய்யுங்க, கட்டாயமாக எனக்கு அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி என்னது 1,00,000 சப்ஸ்கிரைபர் ஞாபகம் இருக்குது. அதாவது 1,00,000வது சப்ஸ்கிரைபர் ஆகும்போது யாருன்னு ஞாபகம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த 1,00,000 சப்ஸ்கிரைபர் இப்போ கிட்டத்தட்ட நான் எடுத்தேன். ஸோ 1,00,000வது சப்ஸ்கிரைபர் எடுக்கும்போது யார் நீங்கள் 1,00,000 ஆக்குனீங்க அப்படின்றது கட்டாயமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி இவ்வளவு காலமும் என்னுடைய சேனலில் வந்திருந்த அனைவரையும் நான் ரொம்ப 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 மதிக்கிறேன். இனிமே தான் இருக்குது ஆட்டம். ரைட், பெட்டிக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஒரு இதொன்று வச்சுருக்காங்க. என்ன தெரியுமா? இதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு கட்டாயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உண்மையிலே இதில் பேரை மறந்துட்டேன், நான் என்னன்றது மறந்துட்டேன். கட்டாயமாக போட்டுவிடுங்க. இந்த ப்ளே பட்டனை தயாரித்தவங்களோட ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு சைடில் வச்சுருவோம். இதுக்கு கட்டாயம் என்ன சொல்கிறது அப்படின்றது சொல்லுங்கள். அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது என்ன தெரியுமா? பட்டன். மியூசிக் போடணும், டக்கு டக்குன்னு, டக்கட டக்கட டக்கடாங். இங்கே பாருங்க காய்ஸ், ஓ மை காட், இதில் உங்களுக்கு விளங்குதா? ஏடிவிஎல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு அடிச்சிருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு? டிக்கு 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 விளங்குச்சா? ஏடிவிஎல் ஸ்டைல்ஸ். இங்கே பாருங்க, இந்த இப்படி இங்கே அடிச்சிருக்காங்க. இந்த ஏடிவிஎல் ஸ்டைல்ஸ் அப்படின்னு அடிச்சிருக்கிறாங்க. நாம் ஒரு வெள்ளி பதக்கத்தை யூடியூப் மூலமாக எடுத்திருக்கோம். இப்போ நம்மளோட அடுத்த கனவு என்ன தெரியுமா? ஒரு தங்க பதக்கத்தை வாங்கணும். இல்லாட்டி அது சரி வராது. அதனால் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு ஒரு தங்க பதக்கத்தை யூடியூப் அனுப்பி வைப்பாங்க. இப்போதைக்கு நமக்கு ஒரு வெள்ளி பதக்கம் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெள்ளி பதக்கம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்களே தான். ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லோரும் தொட்டு பாருங்க காய்ஸ்.